வணக்கம் தோழர்களே, இது நமது சேனல் அறிவு பசி. நான் உங்கள் இமானுவேல். இன்னைக்கு நம்ம அறிவு பசி சேனலில் நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, கடந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்த கேள்விகளில் ஒன்றை செலக்ட் பண்ணி தான் நான் அதுக்கு ஆன்சர் வழங்க போகிறேன். என்ன கேள்விங்கிறத நான் சொல்லிடுறேன். புயல்கள் எப்படி உருவாகின்றன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. மேலும் லோ ப்ரெஷர் ஏரியா, வெல்மார்க் லோ ப்ரெஷர் ஏரியா, டிப்ரெஷன், டீப் டிப்ரெஷன், சைக்ளோன், சிவியர் சைக்ளோன், எக்ஸ்ட்ரீம்லி சிவியர் சைக்ளோன், சூப்பர் சைக்ளோன், ஸோ இப்படிலாம் நீங்கள் வந்து பதிவு பண்ணுறீங்க. இவைகளுக்கெல்லாம் இடையே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன, இவைகள்லாம் எந்தெந்த வகையில் வேறுபட்டு இருக்கின்றன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. உங்களுடைய அந்த கேள்விக்கு தான் இந்த காணொலியின் வாயிலாக நான் டீடைல்டா பதில் வழங்க போறேன். நம்ம சேனல்ல பதிவு பண்ணியிருக்கிற இதற்கு முந்தைய காணொலிகளை நீங்க பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருந்தீங்கிற பட்சத்தில் இந்த வீடியோங்கிறது, அதாவது புயல்கள் தொடர்பான டீடைல்டான இன்ஃபர்மேஷன்ஸ் அடங்கிய இந்த வீடியோங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா தான் இருக்க போகுது. இந்த காணொலியை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி கொரியாலிஸ் ஃபோர்ஸ்னா என்னங்கிறத நீங்க தெரிந்து கொண்டு வந்துருங்க. அது தொடர்பான பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் அடங்கிய காணொலியை இதற்கு முந்தைய நாட்களில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். அவைகளுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஒரு சைக்ளோனுடைய சர்க்குலேஷன்ஸ் அண்ட் அதனுடைய மூவிங் டைரக்ஷன் இதெல்லாம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கொரியாலிஸ் ஃபோர்ஸ்னா என்னங்கிறது தொடர்பான பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தெரிந்து வைத்திருக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னாக்கா கொரியாலிஸ் ஃபோர்ஸ் தொடர்பான சில அடிப்படை விஷயங்களை இந்த காணொலியிலையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்மளோட எர்த் ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இப்போ இந்த ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கக்கூடிய எர்த்தினுடைய சென்டர்ல பாத்தீங்கன்னாக்கா அதனுடைய ஈக்குவேட்டர் இருக்கு. இந்த ஈக்குவேட்டர்ல பாத்தீங்கன்னாக்கா எர்த்தினுடைய டயாமீட்டர்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் when compared to other parts அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஈக்குவேட்டர்ல இருந்து நம்ம நார்த் போல நோக்கி மேல போக போக பாத்தீங்கன்னாக்கா எர்த்தினுடைய டயாமீட்டர்ங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய எர்த்தோடைய டயாமீட்டரும் ஈக்குவேட்டர்ல இருக்கக்கூடிய எர்த்தோடைய டயாமீட்டரும் ஒன்னான்னு கேட்டீங்கன்னாக்கா இல்ல. இதே போலதான் சதர்ன் ஹெமிஸ்பியர்லயும் சோ நம்ம சவுத் போல நோக்கி போக போக பாத்தீங்கன்னாக்கா நமக்கு எர்த்தோடைய டயாமீட்டர்ங்கிறது அந்தந்த பகுதிகளில் குறைந்து கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்துல நம்ம போல்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னாக்கா அதனுடைய டயாமீட்டர்ங்கிறது ரொம்ப மினிமமா இருக்கும். எர்த் எந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நான் கேட்டேனாக்கா நீங்க ஈஸியா சொல்லுவீங்க வெஸ்ட் டு ஈஸ்ட்ல தான் எர்த் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா நம்மளுடைய சன் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அதாவது சூரியன் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு கிழக்குல உதிச்சு மேற்குல மறையும். இதற்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் எர்த் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கணும். சோ எர்த் வந்து வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் நோக்கி தான் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. சோ அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எர்த் தன்னைத்தானே ஒரு முறை முழுமையா சுத்தி வர்றதுக்கு 24 hours ஆகுது. அதை தான் நம்ம ஒரு நாள்னு சொல்றோம். இப்ப இந்த படத்துல நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். இப்ப ஈக்குவேட்டர்ல இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குங்கிற மாதிரி வச்சுப்போம். அதாவது ஏதாவது ஒரு பொருள் இருக்குங்கிற மாதிரி நீங்க வந்து கற்பனை பண்ணிக்கோங்க. அதே போல இந்த நார்த் போலுக்கு கீழே நான் போட்டிருக்கக்கூடிய அந்த பிளாக் லைன் இருக்கு இல்லையா, இது வந்து நார்த் போலுக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு பகுதிங்கிற மாதிரி வச்சுப்போம். சோ அந்த இடத்துலயும் மத்தியில ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு क्वेश्चन ஒன்னு கேக்குறேன். 24 ஹவர்ஸ்ல எர்த் வந்து ஃபுல்லா ரொட்டேட் ஆகி முடிச்சிடும். சோ இது வந்து ரொட்டேட் ஆகி திரும்பவும் இந்த பகுதிக்கு வந்து நிக்கிறதுக்கு 24 ஹவர்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்னு கேக்குறேன். இந்த ஈக்குவேட்டர் லைன்ல இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் ஆப்ஜெக்டும் அதே போல நம்ம மேல வரைஞ்சிருக்கக்கூடிய அந்த பிளாக் கலர் லைன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் ஆப்ஜெக்டும் ஒரே தூரத்தை தான் கிராஸ் பண்ணிருக்கா அப்படின்னு நான் கேக்குறேன் உங்கள்கிட்ட. அது வெவ்வேறுங்கிற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஈக்குவேட்டர்ட்ட பாத்தீங்கன்னாக்கா எர்த்துடைய டயாமீட்டர்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிறது. வேரஸ் பாத்தீங்கன்னாக்கா நார்த் போல் கிட்ட நார்த் போலை ஒட்டிய பகுதிகளில் எர்த்தினுடைய டயாமீட்டர்ங்கிறது குறைவாக இருக்கிறது. இந்த இடத்துல நான் ஏன் தூரத்தை மெயினா கணக்கிடுறேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா இந்த இடத்துல காலம்ங்கிறது கான்ஸ்டன்ட் ஆயிடுது. ஒட்டுமொத்த பூமியுமே 24 மணி நேரத்துல தன்னைத்தானே ஒரு முறை சுத்தி வருது. அப்ப அதிக தூரத்தை கிராஸ் பண்ண வேண்டிய இந்த ஆப்ஜெக்ட் அதிக வேகமாகவும் வேற குறைந்த தூரத்தை கிராஸ் பண்ண வேண்டிய இந்த ஆப்ஜெக்ட் குறைந்த வேகமாகவும் ஓடுகிறது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக தான் உங்களுக்கு நான் அந்த ஆப்ஜெக்ட் வச்சு இந்த கான்செப்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் உண்மையிலே பாத்தீங்கன்னாக்கா அதாவது ஈக்குவேட்டர்ட்ட இருக்கக்கூடிய பகுதியானது, அதாவது பூமியினுடைய மத்தியில இருக்கக்கூடிய பகுதியானது போல்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய பகுதிகளை விட வேகமாக ரொட்டேட் ஆகும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கான்செப்ட். பூமியில இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் வெவ்வேறு விதமான ரொட்டேட்டிங் ஸ்பீட் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கொரியாலிஸ் ஃபோர்ஸ்ங்கிற ஒரு கான்செப்டே உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நார்த் போல்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் எர்த்தோட சர்ஃபேஸ்க்கு மேல ஸ்ட்ரைட்டா டிராவல் பண்ணி ஈக்குவேட்டரை அடையிறதுக்கு முற்படுகிறது அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம். நான் மவுஸ்ல இருந்து இந்த லைனை வரைகிறதுனால, அதாவது மவுஸ் ஹேண்டில் பண்றதுனால இந்த லைன் எனக்கு ஸ்ட்ரைட்டா வரல. பட் நீங்க ஒரு ஸ்ட்ரைட் லைனுங்கிற மாதிரியே அதை நீங்க வந்து அசீம் பண்ணீங்க. பட் அதனால உண்மையிலே நேரா வந்து டிராவல் பண்ண முடியறது இல்ல. அதுல ஒரு டிஃப்ளெக்ஷன் ஒன்னு இருக்குது. அந்த டிஃப்ளெக்ஷன் எதனால ஏற்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த வேக வேறுபாடுனால தான். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா எர்த் கொஞ்சம் ஸ்லோவா சுத்துது. வேற உங்கள்ட்ட ஈக்குவேட்டர்ல பாத்தீங்கன்னாக்கா எர்த் வந்து கொஞ்சம் வேகமாக சுத்துகிறது. சோ அந்த போல்ஸ்ல இருந்து அது ஈக்குவேட்டரை நோக்கி நகரும் பொழுது சோ அது வந்து நகர நகர பாத்தீங்கன்னாக்கா எர்த்தினுடைய ரொட்டேட்டிங் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். சோ இதற்காக தான் பாத்தீங்கன்னாக்கா இந்த சைடுல ஒரு டிஃப்ளெக்ஷன் ஒன்னு இருக்கும். எந்த சைடு டிஃப்ளெக்ட் ஆகும்னு கேட்டீங்கன்னாக்கா எர்த் எந்த சைடு ரொட்டேட் ஆயிட்டு இருக்குதோ அதற்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் இந்த டிஃப்ளெக்ஷன் இருக்கும். சோ டுவர்ட்ஸ்
டுவர்ட்ஸ் வெஸ்ட் நோக்கி தான் இது வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ இதே மாதிரியே சவுத் போலுக்கு வந்துருவோம். இப்போ சவுத் போல்ல இருந்து ஒரு பொருள் அல்லது ஒரு ஆப்ஜெக்ட் உங்களுக்கு ஈக்குவேட்டரை நோக்கி ஸ்ட்ரைட்டா டிராவல் பண்ண முற்படுகிறது அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம். ஸோ இதுல எந்த சைடு டிஃப்ளெக்ஷன் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இதுவும் பாத்தீங்கன்னாக்கா டுவர்ட்ஸ் வெஸ்ட் நோக்கி தான் டிஃப்ளெக்ட் ஆகும். வேற ஒரு அப்சர்வரா நீங்க வந்து சவுத் போல்ட்டு நின்று பார்க்கும்போது, அதாவது இந்த இடத்துல நீங்க அல்லது நான் நிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம். நமக்கு இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு போல்ஸ்ல இருந்து ஈக்குவேட்டரை நோக்கி எர்த்தோட சர்ஃபேஸ்க்கு மேல விண்ட் டிராவல் பண்ணும்போது எந்த மாதிரி டிஃப்ளெக்ஷன் இருக்கும் அதுல அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு கொண்டீங்க. இப்போ நம்ம ஈக்குவேட்டர்ல இருந்து போல்ஸை நோக்கி அது டிராவல் பண்ணும்போது, அதாவது டுவர்ட்ஸ் நார்த் நோக்கி அது வந்து டிராவல் பண்ணும்போது அதுல எந்த மாதிரி டிஃப்ளெக்ஷன் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இது பாத்தீங்கன்னாக்கா எர்த் எந்த சைடு ரொட்டேட் ஆகுதோ அந்த சைடு தான் டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து டிஃப்ளெக்ட் ஆகும் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் சைடு. இது வந்து பொதுவாக நம்ம பார்க்கும்போது இது ஈஸ்ட் சைடுன்னு சொன்னாலும் அஸ் அப்சர்வர் ஆகிய நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரைட் சைடு தான். ஏன்னா இப்போ நம்ம ஈக்குவேட்டர்ல நிற்கிறோம். முதல்ல நம்ம போல்ஸ் கிட்ட நின்னோம். இப்போ நான் வந்து ஈக்குவேட்டர்ட்ட இல்லை நீங்கள் வந்து ஈக்குவேட்டர்ட்ட நிற்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ இதே போல தான் சதர்ன் ஹெமிஸ்பியர்ல. ஸோ இங்கே ஈக்குவேட்டர்ல இருந்து நீங்கள் சவுத் போலை நோக்கி, அதாவது டுவர்ட்ஸ் சவுத்தை நோக்கி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எர்த்தோட சர்ஃபேஸ்க்கு மேலே டிராவல் பண்ணுதுங்கிற மாதிரி வச்சுப்போம். ஸோ அதனுடைய டிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ டுவர்ட்ஸ் ஈஸ்ட் தான் இருக்கும். ஸோ இது வந்து பொதுவாக ஈஸ்ட். ஸோ அப்சர்வர் ஆகிய நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இதை உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் கஷ்டமா இருக்குதுங்கிற பட்சத்தில் லாஸ்ட் வீடியோஸ்ல பாத்தீங்கன்னாக்கா நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூன் தொடர்பான டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன்ஸ் நம்ம வழங்கியிருந்தோம். அதுல பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய சதர்ன் ஹெமிஸ்பியர்ல சவுத் இந்தியன் ஓஷன்ல மஸ்கிரீன் ஹை பிரஷர் இருக்குது. அதனுடைய சுழற்சியினால உருவாகக்கூடிய அந்த விண்டானது எப்படி டிராவல் பண்ணுதுங்கிறத பார்த்தாலே உங்களுக்கு இந்த டிஃப்ளெக்ஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறது தெரிய வந்துடும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த பகுதிகளில் இதை நான் சொல்றேன். இது என்னமோ அமெரிக்கா மேப் மாதிரி இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னாக்கா இது வந்து பெசிபிக் ஓஷன் மாதிரி இருக்கு. இந்த இடத்துல ஒரிஜினலா மஸ்கிரீன் ஹை பிரஷர் இருக்க போறது இல்ல. நம்முடைய சவுத் இந்தியன் ஓஷன்ல அரௌண்ட் 30 டிகிரி சவுத்ல தான் நம்மளுடைய மஸ்கிரீன் ஹை பிரஷர் இருக்க போகுது. ஸோ இப்போ இதனுடைய ரொட்டேஷனால உருவாகக்கூடிய காற்றானது இப்படி டிராவல் பண்ணுது, அதாவது டுவர்ட்ஸ் வெஸ்ட்ல வந்து டிஃப்ளெக்ட் ஆகி இப்படி டிராவல் பண்ணுதுங்கிற மாதிரி சொல்லலாம். வேற அது ஈக்குவேட்டரை அடைஞ்ச பிறகு நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல டிராவல் பண்ண தொடங்கும் போது அதனுடைய டைரக்ஷன் எப்படி டிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறத பாருங்க. ஸோ சவுத்ல இருந்து அது ஈக்குவேட்டரை நோக்கி டிராவல் பண்ணும்போது அது வெஸ்ட் சைடு அப்படியே மூவ் ஆகுது. வேற பாத்தீங்கன்னாக்கா ஈக்குவேட்டர்ல இருந்து அது டுவர்ட்ஸ் நார்த் நோக்கி மூவ் ஆகும்போது அது அப்படியே ஈஸ்ட் சைடு மூவ் ஆகுது. இதுதான் நான் வந்து டிஃப்ளெக்ஷன் சொல்றேன். இன்னுமே இந்த கான்செப்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்கிற பட்சத்துல நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுக்குறேன். அதுல வேற சில எக்ஸாம்பிள்ஸோட கொரியாலிஸ் ஃபோர்ஸ் தொடர்பான பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த காணொலியை நீங்க போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்னும் தெளிவாக இந்த கான்செப்ட் புரிய வரும். கடந்த காணொலியை நீங்கள் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாலே இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிடும். அது கடந்த காணொலியில் கன்வெக்டிவ் ரெயின்னா என்னங்கிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இந்த காணொலியிலையும் வரும். இந்த வீடியோவில் டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதாவது வெப்பமண்டல பகுதிகளில் புயல்கள் எப்படி உருவாகின்றன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ண தொடங்குறதுக்கு முன்னாடி ஹை ப்ரெஷர்ஸ்க்கும் லோ ப்ரெஷர்ஸ்க்கும் இடையே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. இது தொடர்பாக நான் ஏற்கனவே நிறைய முறை நம்முடைய முந்தைய காணொலிகளில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். இந்த காணொலியிலையும் நான் சொல்கிறேன். வெப்பம் எங்கே அதிகமாக இருக்கிறதோ அந்த பகுதிகளில் வந்து லோ ப்ரெஷர் நிலவும், அதாவது அழுத்தம் ரொம்ப குறைவாக இருக்குன்னு சொல்லலாம். அதே போல் வெப்பம் எங்கே ரொம்ப குறைவாக இருக்கிறதோ அந்த பகுதிகளில் ஹை ப்ரெஷர்ஸ் நிலவும், அதாவது அழுத்தம் மிக அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் தொடர்பான செகண்ட் விஷயத்துக்கு வருவோம். எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷரை நோக்கி தான் காற்று வந்து ட்ராவல் பண்ணும். ஸோ ஒரு விண்டு வந்து ட்ராவல் பண்ணுதுனாக்கா எங்கே ரொம்ப வெப்பம் குறைவாக இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்குதோ அங்கே இருக்கக்கூடிய காற்றானது வெப்பம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளை நோக்கி தான் ட்ராவல் பண்ணி வரும். ஸோ இதையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ புயல்கள் எப்படி உருவாகுதுங்கிற தகவல்களை நம்ம பார்க்க தொடங்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி ஒரு இடத்துல குறைந்த அழுத்தம் உருவாகுவதற்கு காரணமே பார்த்தீங்கன்னாக்கா வெப்பம் தான், அதாவது ஹீட் தான். ஸோ இந்த ஹீட்டுக்கு காரணியாக அமைகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய சூரியன் தான். ஸோ சன்னினுடைய தாக்கம் எந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வெப்பநிலை வந்து அதிகமாக உயர்கிறது. ஸோ இதன் காரணமாக இந்த வெப்பநிலை வேறுபாடுகள் ஏற்படுறதுனால தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான சைக்ளோனே ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ இந்த ப்ளூ கலர்ல இருக்கிற அந்த பார்ட் இருக்கு இல்லையா, இதை நான் வந்து ஓஷனுடைய சர்ஃபேஸுங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ ஏதாவது ஒரு கடல் பரப்புங்கிற மாதிரி நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஆஷ் கலர்ல இருக்கக்கூடிய பகுதிகளை நான் வந்து நம்மளுடைய ட்ரோபோஸ்பியர் லேயர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ எந்த இடத்துல வெப்பம் அதிகமாக இருக்கிறதோ ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னாக்கா அழுத்தம் வந்து குறைய தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல வெப்பம் வந்து அதிகரித்து இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம்.
இப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய வெப்பமடைந்த ஈரப்பதம் மிக்க காற்று என்ன ஆகும் பாத்தீங்கன்னாக்கா அதனுடைய அடர்த்தி குறைய தொடங்கி, அதாவது அதனுடைய டென்சிட்டி வந்து குறைய தொடங்கும். ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னாக்கா அது வந்து மேல் எழும்ப தொடங்கும். சோ இப்படியே வந்து மேல் எழும்புதுங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். நான் மவுஸ் யூஸ் பண்ணி இந்த லைனை வரைகிறதுனால கொஞ்சம் வளைஞ்சுதான் வருது. சோ அதை நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மவுஸ் வச்சு இது வரைஞ்சி நமக்கு முன்ன பின்ன பழக்கம்லாம் இல்லை இல்லையா? சோ அதனாலதான். இப்ப இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த கடல் பரப்புல இருக்கக்கூடிய வெப்பமடைந்த ஈரப்பதம் மிக்க காற்று மேல் எழும்பின பிறகு, அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய காற்று எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா மேல் எழும்பிடுச்சு. இப்ப இந்த இடத்துல காற்றுடைய அழுத்தம்ங்கிறது மிக குறைவாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுக்கலாம். அருகாமையில இருக்கக்கூடிய அந்த காற்று எல்லாமே இந்த பகுதியை நோக்கி விரைந்து வரும்னு சொல்லலாம். சோ இப்ப இந்த வேகமா இந்த இடத்தை நோக்கி இந்த காற்றுலாம் வந்து படை எடுக்குது அப்படிங்கிற மாதிரியும் நம்ம சொல்லலாம். சோ இதெல்லாம் எந்த காற்று அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இதெல்லாம் கொஞ்சம் குளிரான காற்று தான், ஹை பிரஷர்னுடைய காற்றுங்கிற மாதிரி தான் சொல்லலாம். சோ அருகாமையில் இருக்கக்கூடிய குளிரான காற்றானது இந்த பகுதிகளுக்கு வரும்பொழுது இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய வெப்பத்தின் காரணமாக, அதாவது வெப்பம் அதிகமாக இருப்பதின் காரணமாக இவைகளும் வெப்பம் அடைந்து மேலெழும்ப தொடங்குகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சோ இதுலயும் பாத்தீங்கன்னா அடர்த்தி குறைகிறது. சோ இதன் காரணமாக இவைகளும் வந்து மேலெழும்ப தொடங்குகிறது. சோ இவைகளும் மேலெழும்பிய பிறகு மீண்டும் பாத்தீங்கன்னாக்கா இதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய காற்று என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்தை நோக்கி தான் வந்து குவியும். சோ இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸா நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ இந்த வெப்பமடைந்த ஈரப்பதம் மிக்க காற்றெல்லாம் மேலெழும்பின பிறகு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னாக்கா சோ கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகும். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆக தொடங்கிடும். சோ அப் டு ட்ரோபோஸ்பியர் வரைக்கும் நமக்கு கிளவுட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுங்கிற மாதிரி சொல்லலாம். இது ஒரு புறம் இருக்கு. இப்போ இந்த மேலெழும்பின காற்றானது ஒரு குறிப்பிட்ட உயரத்தை அடையும் பொழுது அதுல மீண்டும் பாத்தீங்கன்னாக்கா ஈரப்பதம் வந்து அதிகரிக்க தொடங்கும், அதாவது அதனுடைய அடர்த்தி வந்து அதிகரிக்க தொடங்குங்கிற மாதிரி சொல்லலாம். சோ அதனால அது வந்து கீழ் நோக்கி தள்ளப்படும். இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். சோ இதுதான் நம்ம வந்து டிசெண்டிங் ஆஃப் கூல் ஏர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம், இல்ல சப்சைடிங் ஆஃப் வார்ம் ஏர்னு சொல்லலாம். இந்த டிசெண்டிங் ஆஃப் கூல் ஏருங்கிறது நடந்த பிறகுதான் பாத்தீங்கன்னாக்கா இந்த மைய கண் பகுதியானது ரொம்ப தெளிவா அளக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம், தெளிவடையுங்கிற மாதிரி சொல்லலாம். அது மட்டும் அல்லாது இதன் பிறகுதான் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கிளவுட்ஸினுடைய உங்களுக்கு டயாமீட்டரும் பாத்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மேல் இருக்கிற காற்று கீழ் நோக்கி தள்ளப்பட்ட பிறகு நம்மளுடைய கிளவுட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா அதனுடைய டயாமீட்டருங்கிறது இன்க்ரீஸ் ஆக தொடங்குது, விரிவடைய தொடங்குதுங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ரைன் கிளவுட்ஸை அப்படியே வெளிப்புற பகுதியை நோக்கி அப்படியே புஷ் பண்ண தொடங்குது. அதாவது அழுத்த குறைபாடு ஏற்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளை நோக்கி அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து காற்று தொடர்ந்து வேகமாக வந்து அதை நிறை செய்ய முற்படுவதுதான் இவை அனைத்திற்கும் காரணமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு புயலினுடைய உயரம்ங்கிறது கிட்டத்தட்ட 15,000 மீட்டர் முதல் 18,000 மீட்டர் வரை இருக்குங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இதன் காரணமாக தான் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்பர் அண்ட் மிடில் ட்ரோபோஸ்பியரிக் லெவல்ல நிலவக்கூடிய சூழல்கள் தான் புயலினுடைய நகர்வுகளுக்கு காரணமாக அமைகிறது. ஏன் கடல் பகுதிகளில் அதிகமாக புயல்கள் உருவாகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஸோ கடல் பகுதிகளில் அதற்கு தேவையான ஈரப்பதம் மிக அதிகமாக கிடைக்கிறது. நிலப்பகுதிகளில் அதற்கு தேவையான ஈரப்பதம்ங்கிறது அதிகமாக கிடைக்கிறது கிடையாது. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா ஒரு புயல் வந்து லேண்ட்ஃபால் ஆகிறத நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயமா கருதுறோம். ஏன்னா அது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு கடல்ல நிறைய ஈரப்பதம் கிடைத்து கொண்டே இருக்கும், அதனால அது வந்து தீவிரம் அடைந்து கொண்டே இருக்கும் ஓப்பன் வாட்டர்ல அது டிராவல் பண்ணும்போது. வேரஸ் பாத்தீங்கன்னாக்கா அது வந்து நிலப்பகுதியை அடைந்த பிறகு, அதாவது லேண்ட்ஃபால் ஆன பிறகு பாத்தீங்கன்னாக்கா நிலப்பகுதிகளில் அதற்கு தேவையான மாய்ஸ்சர் வந்து கிடைக்கிறது கிடையாது. அதனாலதான் அது மெல்ல மெல்ல வலுவை வந்து குறைய தொடங்குகிறது. வங்கக்கடல்ல உருவாகக்கூடிய புயல்களை விட உங்களுக்கு அட்லாண்டிக் அண்ட் பெசிபிக் ஓஷன்ல உருவாகக்கூடிய புயல்கள் மிகவும் வலுவாக இருப்பதற்கு முக்கிய காரணம், அதாவது தீவிரம் அடைவதற்கு அதிக முக்கிய காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அதனுடைய தூரம் தான். ஸோ ரொம்ப தூரம் பாத்தீங்கன்னாக்கா அது வந்து கடல் பகுதிகளில் டிராவல் பண்ணும். ஸோ அதனுடைய எல்லாம் நம்ம வந்து ஒப்பிடும் போது அட்லாண்டிக் அண்ட் பெசிபிக் ஓஷன்ஸ்லாம் ஒப்பிடும் போது நம்மளுடைய வங்கக்கடல் பகுதிகள்ங்கிறது ஒரு சிறிய பகுதி தான். இப்போ உங்களுக்கு புயல்கள் எப்படி உருவாகிறது அப்படிங்கிறது தொடர்பான விஷயங்கள்ல ஒரு தெளிவு பிறந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சைக்ளோன்ஸ் ஏன் ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க தொடங்கலாம். நம்மளுடைய இந்தியன் ஓஷன்ல உருவாகக்கூடிய அந்த வலுவான சுழற்சிக்கு நம்ம டிராபிக்கல் சைக்ளோனுங்கிற மாதிரி பெயர் வந்து வழங்குறோம். வேரஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரியான வலுவான சுழற்சி ஆஸ்திரேலியாவை ஒட்டி அந்த கடல் பகுதிகளில் உருவாகும் பொழுது அதை அவங்க வில்லிஸ்ங்கிற மாதிரி பெயரை சொல்லி வழங்குவாங்க. இவை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய பெசிபிக் ஓஷன்ல குறிப்பாக வெஸ்டர்ன் பெசிபிக் ஓஷன் அண்ட் அந்த பிலிப்பைன்ஸ் அருகிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ், ஜப்பான் இதை ஒட்டி அந்த கடல் பகுதிகள், சவுத் சைனா சி, ஸோ இங்கெல்லாம் உருவாகக்கூடிய அந்த வலுவான சுழற்சியை அவங்க வந்து டைஃபோன்னு சொல்லி வழங்குவாங்க, சூறாவளிங்கிற மாதிரி வந்து வழங்குவாங்க. இவை தவிர்த்துன்னு பாத்தீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன்ல அதே போல பாத்தீங்கன்னா ஈஸ்டர்ன் பெசிபிக் ஓஷன்ல உருவாகக்கூடிய அந்த வலுவான சுழற்சியை ஹரிக்கன் சொல்லி வழங்குவாங்க. இவைகளினுடைய பெயர்கள் தான் வெவ்வேறா இருக்கே ஒழிய இவைகளினுடைய உருவாக்கம்ங்கிறது ஒரே முறை தான். இவை அனைத்துமே வந்து ஒன்றுதான். அந்தந்த பகுதிகளில் உருவாகும் பொழுது அதற்கு அவர்கள் இந்த மாதிரியான பெயர்களை வைக்கிறாங்க. சைக்ளோன்ஸ் எதனால கடல் பகுதிகளில் உருவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு தேவையான மாய்ஸ்சர் கடல் பகுதிகளில் நிறைய கிடைக்கிறது. நிலப்பகுதிகளில் சைக்ளோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு கிடையாது.
கிடையாது. ஸோ சில நேரங்களில் உங்களுக்கு நிலப்பகுதிகளிலும் சைக்ளோன்ஸ் வந்து உருவாகும். அது அதற்கு கிடைக்கக்கூடிய அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டை பொறுத்து. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா கடல் பகுதிகளில் கிடைக்கிற அளவுக்கான மாய்ஸ்சருங்கிறது வந்து உங்களுக்கு நிலப்பகுதிகளில் கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா அது கரையை கடக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அதாவது கோஸ்ட்ல இருந்து கடல் பகுதிகளில் இருந்து நிலப்பகுதிகளை அடைந்த பிறகு அது மெல்ல மெல்ல வலுவிழந்து போகுது. இப்போ ஒரு சைக்ளோன் எடுத்துட்டீங்கன்னாக்கா அதோடைய மத்திய பகுதி இருக்கு இல்லையா, அந்த கண் பகுதின்னு சொல்லுவோம், அதாவது ஒரு ஐ மாதிரி இருக்கும். ஸோ அந்த கண் பகுதி பார்த்தீங்கன்னாக்கா லோ ப்ரெஷர், அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு வால் இருக்கும், அதை நம்ம ஐ வால்னு சொல்லுவோம். வேற அந்த கண் பகுதியை தவிர்த்து அந்த வெளிப்புற பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஹை ப்ரெஷர் தான். ஸோ இது எதனால இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நான் சொன்ன மாதிரி தான் ஹை ப்ரெஷர்ல இருந்து உங்களுக்கு லோ ப்ரெஷர் நோக்கி தான் காற்று வந்து வேகமாக டிராவல் பண்ணும். இவைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த வெப்பநிலை வேறுபாடுகள் அந்த அழுத்த வேறுபாடுகள்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த சுழற்சி முறைங்கிறது வந்து உருவாகும். காற்று வந்து வேகமாக டிராவல் பண்ண தொடங்கும். ஸோ ஒரு கட்டத்தில் அது ரொம்ப வேகமாக டிராவல் பண்ண முற்படும் பொழுது கொரியாலிஸ் விசை தான் அதை வந்து சுழலுறதுக்கு காரணமா இருக்குது. அது எப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நம்ம புயல்கள் எப்படி உருவாகுதுங்கிறதையும் பார்த்தாச்சு. கொரியாலிஸ் ஃபோர்ஸ்னா என்னங்கிற தொடர்பான அடிப்படை தகவல்களும் நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ இந்த புயல்கள் எதனால சுழல்கிறது, அதாவது எதனால அது வந்து சர்க்குலேஷன்ஸா மாறுது அப்படிங்கிற தொடர்பான தகவல்களை நான் இப்போ இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண தொடங்குறேன். இப்போ இந்த இடத்துல அழுத்த குறைபாடு ஏற்படுகிறது அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம். ஸோ இந்த ரீஜியன்ல வங்கக்கடல் பகுதிகளில், அதாவது பூமத்திய ரேகை அருகே இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகளில், தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அழுத்த குறைபாடு ஏற்படுகிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துப்போம். ஸோ இந்த ரெட் கலர் லைன்ல தான் உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து குறைய தொடங்குகிறது. இப்போ வந்து என்ன நடக்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த காற்றுலாம் பார்த்தீங்கன்னாக்கா இதை நோக்கி தான் நகர்ந்து வரும். ஹை ப்ரெஷர் ரீஜியன்ல இருக்கக்கூடிய அந்த காற்று எல்லாமே ட்ரேட் வின்ஸா, ஸோ இதை நோக்கி தான் விரைந்து வரும். இப்போ நம்மளுடைய நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கக்கூடிய அந்த ட்ரேட் வின்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய டிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நார்த்ல இருந்து இது ஈக்குவேட்டரை நோக்கி டிராவல் பண்ணும்போது இது டுவர்ட்ஸ் வெஸ்ட் நோக்கி டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்படி தான் டிஃப்ளெக்ட் ஆகும். நார்தர்ன் சைட்ல இருந்து வரக்கூடிய ட்ரேட் வின்ஸ் உங்களுக்கு வெஸ்ட் சைடு டிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அதுல டிஃப்ளெக்ஷன் வெஸ்ட் சைடு இருந்தாலும் இங்க லோ ப்ரெஷர் இருக்கு. ஸோ இது லோ ப்ரெஷர்னுடைய சென்டரை அடைகிறதுக்காக தான் அது முற்படும். ஸோ இப்போ இது என்ன பண்ண தொடங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த டிஃப்ளெக்ஷன்ல இருந்து இப்படியே ஒரு ரொட்டேஷன் அடிக்க தொடங்கும். ரொட்டேஷன் அடிச்சு உங்களுக்கு இந்த சென்டர் பகுதியை அடைய முற்படும். ஸோ அது மத்திய பகுதிகளை நெருங்கும் பொழுது அதுவும் வெப்பமடைந்து அப்படியே மேல் எழும்ப ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ப்ராசஸ் கண்டினியூஸா நடக்கும். ஸோ இதன் காரணமாக தான் அந்த சர்க்குலேஷன்ஸ் ஏற்படுது. அண்ட் இதன் காரணமாக தான் உங்களுக்கு நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல லோ ப்ரெஷர்ஸ், டிப்ரெஷன், சைக்ளோன்ஸ் இது எல்லாமே ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுது. இப்போ இதே தான் சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அழுத்தம் குறைவாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம். இப்போ இதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய காற்றுலாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த பகுதிகளை நோக்கி தான் வரும். இப்போ சவுத் சைட்ல இருந்து வரக்கூடிய காற்று பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல தான் டிஃப்ளெக்ட் ஆகும், அதாவது வெஸ்ட் சைட்ல தான் டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது டிஃப்ளெக்ட் ஆகி அந்த லோ ப்ரெஷர் ரீஜன் அடைகிறதுக்காக ஒரு ரொட்டேஷன் ஒன்று அடிக்க ஆரம்பிக்குது. ஸோ ரொட்டேஷன் அடிச்சு அது மத்திய பகுதிகளை அடைய முற்படுகிறது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அதுவும் மேல் எழும்புது. இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக நடக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா சதர்ன் ஹெமிஸ்பியர்ல உங்களுக்கு சைக்ளோன்ஸ், லோ ப்ரெஷர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகும். வேறஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல அது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகும். அதாவது இது நம்ம கவுண்டர் கிளாக்வைஸ்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு இதுல ஒரு தெளிவு பிறந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொரியாலிஸ் ஃபோர்ஸ்னு ஒரு விஷயம் ஒன்று இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சைக்ளோன்ஸ் வந்து ரொட்டேட்டே ஆகாது, அதுவும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிற தொடர்பான விஷயங்கள்ல ஒரு தெளிவு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்க லோ ப்ரெஷர் ஏரியா, டிப்ரெஷன், டீப் டிப்ரெஷன், சைக்ளோன், சிவியர் சைக்ளோன், வெரி சிவியர் சைக்ளோன், அதே போல சூப்பர் சைக்ளோன் இப்படிலாம் நீங்க வந்து சொல்றீங்களே. ஸோ இவைகளுக்கெல்லாம் இடையே இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா இவைகளுடைய டிஃபரன்ஸுங்கிறது அந்த மெயின் விண்ட் ஸ்பீட்ல தான் இருக்குது. அதாவது ஆவரேஜ் மேக்ஸிமம் சஸ்டைன்டு விண்ட் ஸ்பீடுன்னு சொல்லலாம். அதனுடைய சுழற்சியின் வேகம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ அதை பொறுத்து தான் இதெல்லாம் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்றோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லோ ப்ரெஷரை மையமாக வச்சு சுழலக்கூடிய ஒரு சுழற்சியில் உங்களுக்கு மேக்ஸிமம் சஸ்டைன்டு மீன் விண்ட் ஸ்பீடுங்கிறது 17 நாட்ஸ்க்கு குறைவாக இருக்கிற பட்சத்தில் அதை தான் நம்ம வந்து லோ ப்ரெஷர் ஏரியான்னு சொல்றோம். 17 நாட்ஸ்ல இருந்து 33 நாட்ஸ் வரைக்கும் இடைப்பட்ட அந்த வேகத்தில் அதனுடைய மேக்ஸிமம் சஸ்டைன்டு விண்ட் ஸ்பீடு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம டிப்ரெஷன்ஸ் தான் சொல்லுவோம். இதுலேயே டீப் டிப்ரெஷன்ஸ்ங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 28 நாட்ஸ்க்கு மேலே போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது 17 நாட்ஸ்ல இருந்து 27 நாட்ஸ் வரைக்கும் அதனுடைய மேக்ஸிமம் சஸ்டைன்டு விண்ட் ஸ்பீட் இருந்ததுனாக்கா அதை நம்ம டிப்ரெஷன் சொல்றோம். ஒரு சுழற்சியில 28 நாட்ஸ் அதை ரீச் பண்ணி 28 நாட்ஸ்ல இருந்து 33 நாட்ஸ்க்கு இடைப்பட்ட அந்த சுழற்சி வேகத்தில் இருந்ததுனாக்கா அதை நம்ம டீப் டிப்ரெஷன் சொல்றோம். ஸோ நம்முடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 34 நாட்ஸ் அது வந்து ரீச் ஆயிட்டு அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம சைக்ளோன் அனௌன்ஸ் பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட அதை கிலோமீட்டர்ல கன்வெர்ட் பண்ணோம்னாக்கா 62 km/h சொல்லலாம். எப்படி அதனுடைய மேக்ஸிமம் சஸ்டைன்டு விண்ட் ஸ்பீட் 34 நாட்ஸ்
நாட்ஸ் ரீச் பண்ணிட்டு அதை நம்ம சைக்ளோன்னு சொல்கிறோமோ, வேற 48 நாட்ஸ்லேருந்து 64 நாட்ஸ்க்குள்ளே இருந்தது அதனுடைய மேக்ஸிமம் சஸ்டெயின் விண்ட் ஸ்பீட்னாக்கா இது நம்ம சிவியர் சைக்ளோன்னு சொல்லி வழங்குவோம். அதாவது இந்த மேக்ஸிமம் சஸ்டெயின் விண்ட் ஸ்பீடுங்கிறது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அதே பொறுத்து அதனுடைய தீவிரமும் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிற மாதிரி தான் அர்த்தம். இதை பேஸ் பண்ணி தான் இவைகளுக்கு இந்த மாதிரியான பெயர்களை நம்ம வழங்குறோம். அது எந்த அளவுக்கு வலுவா இருக்குதுங்கிறத பொறுத்து. புயல்கள் தொடர்பான இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுங்கிற பட்சத்தில் இந்த காணொலியை நீங்க லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்முடைய அறிவு பசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்து வரக்கூடிய நாட்களை நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.